நீ தான்டா மனுஷன். அவமானப்படுத்தினமும் பெத்தவதானே நீ ஈஸியா எடுத்துக்காம தனியா நின்று ஜெயிச்சு காமிச்ச பாரு, கிரேட்ரா. அதை நான் அவமானமாக எடுத்துக்கல திம்பேர், ஆசீர்வாதமாக தான் எடுத்துனேன். ஏன்னா இடிச்சு பேசுறது அம்மாவோட சுபாவம், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டியா அம்மாவை? உனக்கு பாசம் 50, ரோஷம் 50. காஃபி எடுத்துக்கடா. வாங்க 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 வாங்க. என்ன பத்மநாபா வரலையா? அவரு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் எங்க 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சார். அதெல்லாம் இல்ல, அன்னைக்கு வாசல்லையே நிக்க வச்சு கூச்சல் போட்டு திருப்பி அனுப்பிச்சுட்டேன். எப்படி என் மூஞ்சில முழிக்கிறதுன்னு நினைச்சுட்டு வராம இருந்திருப்பான். அதானே உண்மை. ஏன் பழசெல்லாம் கலரு விடுங்கள? அது இல்ல ஷியாம், பத்மநாபம் எப்பவுமே பழசெல்லாம் மறக்க மாட்டான். அதைத்தான் சொல்ல வந்தேன். ஏன் நான் கூட அப்படித்தான். அடடா நிக்கிறாளே, உட்காருங்க. ருக்கு எங்க இருக்கா? மாடியில ரெடி ஆயிட்டு இருக்கா. அம்மா பரத்தை பாத்துக்கோங்க, நான் ருக்குவை பாத்துட்டு வந்துடுறேன். ஷியா, அப்பா அம்மா கிளம்பிட்டாளா? ஃபோன் பண்ண வந்துட்டு இருக்கா. உங்க சம்பந்திக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். 5 நிமிஷத்துல வந்து நிப்பாரு பாருங்க. அது என்ன உங்க சம்பந்தின்னு, நம்ம சம்பந்தின்னு சொல்லுங்க. கல்யாணம் நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் கூப்பிடலாம். நமஸ்காரம். வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அலமு காஃபி கொடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் ஆத்துலயே சாப்பிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு சபையினுடைய நாயகரே நீங்க தான். அம்மா, இந்த நிச்சயதார்த்த பத்திரிகை எழுதுறதுக்கு பேப்பர் பேடு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் எல்லா ஆத்துலயே எழுதி எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க டேட்டை மட்டும் சொன்னேன்னா போதும், அதை குறிச்சு எழுதி வாசிச்சுடலாம். அதானே, எங்க 2 குடும்பத்தோட குலம், கோத்திரம், நாள், நட்சத்திரம் எல்லாம் தான் உங்க கத்துப்படியாச்சே. எங்க ஆத்துல நான் ஒரே பொண்ணுங்கிறதுனால ரொம்ப செல்லமா இருந்துட்டு இருந்தேன். இப்ப என் ஒருத்திக்கு நீங்க 3 பேர் போட்டியா வந்துட்டேள். இனிமே நான் கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கணும். அந்த பயம் இருக்கட்டும். சும்மா மிரட்டாத ருக்கு. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம், முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அப்படி என்ன பண்ணீங்க? பிரார்த்தனை பண்ணீங்களா? பிரார்த்தனை மட்டும் இல்ல, என் ஆத்துக்காரர்கிட்ட சொல்லி இவங்க கல்யாண விஷயமா ருக்கு அப்பா கிட்ட பேச சொன்னதே நான் தான். அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் கோத. பத்மஜா, அப்பவும் சொன்னேன் இப்பவும் சொல்றேன், ரங்கனா ஸ்ரீநிதி அப்பா கிட்ட கண்ணனை பத்தி சொன்னதை மறுபடியும் கலையிடாது. ஆமாண்டிம்மா, பழசெல்லாம் மறந்துடும், காரியம் கைகூடி வரைச்சு எல்லாத்தையும் கெடுத்துறாது. பத்மஜா கோவத்துக்கு ஆயுசு கம்மின்னு என் ஆத்துக்காரர் அடிக்கடி சொல்லுவார். நான் அதை எப்பவும் மறந்துட்டேம்மா. ஸ்ரீவா, தட்டெல்லாம் எடுத்துட்டு வருவோம். அலமோ, உங்க அண்ணா வந்தாச்சு போல் இருக்குடி. கன்ஃபார்மா அப்பதான் கார் சவுண்ட் வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். மெக்கானிக்கு இங்க கூட தொழிலை மறக்க மாட்ட போல் இருக்க. வாடி வாடி. வாங்க பண்ணி, வாங்கண்ணா. ஏன் சுந்தரம் தயங்க நிக்கிற? உள்ளவா. நானே உன்னை பார்க்க வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா மாப்பிள்ளை ஆத்துக்காரா தானே பொண்ணு ஆத்துக்கு வர வழக்கம், அதான் உன்னை வர சொன்னேன். வா, உள்ளவா. வாங்கோ வாங்கோ, எல்லாரும் உள்ள வாங்கோ. அழகு குட்டி, சமத்து குட்டி, வா வா வா. வாங்க. சம்பந்திமா எப்போ வந்தே? வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. தூங்கிட்டு இருக்கான் போல இருக்கு. உட்காருங்க அண்ணா, உட்காருங்க பண்ணி. நாராயண நாராயண. எங்க மாப்பிள்ளைய காணோம்? பின்னாடி வராரா? இல்லை, எங்களை அனுப்பிச்சு வச்சுட்டோ அவன் கடைக்கு போயிட்டான். அது சரி, மாப்பிள்ளை முறுக்கு இருக்கத்தானே செய்யும்.
வேத்து மனுஷா கிட்ட முறுக்கு காமிக்கலாம், உங்ககிட்ட எதுக்கு அவன் பிகு பண்ணிக்க போறான்? ஆமாமா. ஆ நல்லா இருக்கடா. அன்னைக்கு விட்டுட்டு வந்தேன், அதுக்கப்புறம் ஆத்து பக்கமே தலையை காட்டல. ரோஷம் வீராப்பு இருக்காதா பின்ன? ஆமா, பொண்ணு இன்னும் ரெடி ஆலையா? இன்னும் என்னடி பண்றாவா? அம்மாடி நீ போய் அடிச்சுட்டு வா. ராகவா, எங்க உங்க மாமனாரை காணோம்? அவர் ஒரு பிசினஸ் விஷயமா மும்பை வரைக்கும் போயிருக்காரு. நாளைக்கு வந்துருவார். அப்படியா? பரவாயில்ல, நீங்கெல்லாம் வந்துட்டாலே அதுவே சந்தோஷம். மேடம்க்கு இன்னும் மேக்கப்லாம் முடியலையா? வா ஸ்ரீ. என்ன எல்லாரும் இங்க ஹாயா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க? அங்க எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். வாங்க போலாம். போலாம். அட போதும் வாங்க. இருக்கும், பெரியவாளை சேவிச்சுக்கோ. என்ன அண்ணி, கண்ணண்ணாவை தேடுறீங்களா? அவர் கடைக்கு போயிட்டார், நான் தான் ஏமாந்துட்டேன். ஆமாமா, ருக்கு நன்னா ஏமாந்து போயிட்டான். குட். பொண்ணு வந்தாச்சு, மத்த எல்லாரும் வந்தாச்சு, ஆரம்பிச்சுடலாமே. நீங்க பொண்ணு மட்டும்தான் பார்க்க வந்தேன். நான் 14 அடி பாஞ்சு நிச்சயதார்த்தமும் பண்ணி கல்யாணத்துக்கு நாள் குறிக்கவும் வாத்தியாரை வர சொல்லியாச்சு. எப்படி சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடணும்? அதுக்கு முன்னாடி நாங்க எங்க பொண்ணுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லிடுறேன். ஸ்ரீநிதிக்கு அவ அப்பா 100 பவுன் போட்டு அனுப்பிச்சாராம். நாங்க எங்க பொண்ணுக்கு 101 பவுன் போட்டு அனுப்புறோம். ஏன்னா பின்னாடி புகுந்தாத்துல அவளுக்கு எதுவும் தர்ம சங்கடம் வந்துடக்கூடாது பாருங்க. அப்புறம் இந்த வீடு அவ பேரில் தான் இருக்கு, அப்புறம் அவளுக்கு தான் அது சேரும். இதையும் தாண்டி வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க, அதையும் பண்ணிடுறேன். கட்டின புடவையோட ருக்கு வந்தா எங்களுக்கு போதும். அவளுக்கு வேண்டியதெல்லாம் கண்ணை செஞ்சிடுவோம். நீங்க சொல்றது உங்க அன்பை காட்டுது. அதுக்காக எங்காத்து பொண்ணை வெறுங்கையோட அனுப்ப முடியாது இல்லையா? சரி, இது முடிஞ்சது. என்ன நல்ல நாள் குறிச்சிட்டாளா? ரெடியா இருக்கு. வர்ற மாசி முதல் வாரத்துல 5ஆம் தேதியும் 2வது வாரத்துல 10ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் அமோகமான நாள். இதுல வர 12ஆம் தேதி புதன்கிழமை வருது. இதுல உங்களுக்கு எந்த தேதி தோதுப்படும்னு நீங்க 2 பேரும் தான் சொல்லணும். பொண்ணும் கிடைச்சு புதனும் கிடைச்சா அப்புறம் என்ன, 12ஆம் தேதி வச்சுக்கலாமே. எனக்கு சம்மதம். என்ன சுந்தரம், ஒண்ணுமே பேச மாட்டேன்ற? மாசி 12 உனக்கு ஓகே தானே? எனக்கு சம்மதம் தான், வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, பத்திரிக்கை எழுதிட வேண்டியதானே? அவசரத்தை பாரு. பின்ன என்ன, இதுக்காகத்தானே நானும் லட்சுமியும் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தோம். நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சுவாமின் சொல்லுங்க. அதான் தேதி ஃபிக்ஸ் ஆயிடுத்த, எழுதி வாசிச்சுருங்க. ஒரு நிமிஷம். வாச்சுலாமா? விவாக சுபமுகூர்த்த நிச்சயதார்த்த பத்திரிகை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த தேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரம்மணே நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த தேசிகாய நமஹ. உபய குச்சலோபரி. இப்பவும் ஸ்வஸ்திஸ்தி தாரண வருஷம் மாசி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை மிதுன லக்னம் கூடிய சுபயோக சுபதினத்தில் திருக்குடந்தை சேஷாத்திரி ஐயங்கார் பௌத்திரியும் ரங்கநாத ஐயங்கார் புத்திரியுமாகிய சௌபாகியவதி ருக்மணியை திருக்குடந்தை கண்ணன் ஐயங்கார் பௌத்திரனும் சுந்தரம் ஐயங்கார் அவர்களின் ஜேஷ்ட புத்திரனும் ஆகிய சிரஞ்சீவி. ஒரு நிமிஷம்.
மன்னிச்சுக்குங்க, வாசிச்சத்துல ஒரு சின்ன தப்பு இருக்க மாதிரி தெரியுது. மறுபடியும் வாசிங்க. சரியா தானே வாசிச்சேன், மறுபடியும் வாசிக்கிறேன். திருக்குடந்தை சேஷாத்தி ஐயங்கார் பௌத்திரியும் ரங்கநாத ஐயங்கார் புத்திரியும் ஆகிய சௌபாகியவதி ருக்மணியை திருக்குடந்தை கண்ணன் ஐயங்கார் பௌத்திரனும் சுந்தரம் ஐயங்கார் அவர்களின் ஜேஷ்ட புத்திரனும் ஆகிய இந்த இடத்துல தான் எனக்கு ஏதோ இடிக்கிறது. உனக்கு எதுவும் தெரியலையா சுந்தரம்? இல்லையே, சரியா தானே இருக்கு. இல்லப்பா, ஒரு சின்ன நெருடல் இருக்கு. என்ன மாப்பிள்ள நெருடல்? சரியாத்தானே இருக்கு. இல்ல இல்ல, உங்களுக்கு தெரியாது. அந்த கண்ணன் ஐயங்காருக்கு மேல மறுபடியும் வாசிங்க. திருக்குடந்தை கண்ணன் ஐயங்கார் பௌத்திரனும் சுந்தரம் ஐயங்கார் அவர்களின் ஜேஷ்ட புத்திரனும் ஆகிய சிரஞ்சீவி கண்ணனுக்கு. நிறுத்துங்க, கண்டுபிடிச்சிட்டேன். சுந்தரத்துக்கும் சிரஞ்சீவிக்கு நடுவுல ஒரு சின்ன தப்பு இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். ரங்கநாதனா கொக்கா. இடையில இருக்கிற வார்த்தை ஜேஷ்ட புத்திரன். அதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சேன்? என்ன சுந்தரம், இந்த வார்த்தை தப்பு தானே? அந்த வார்த்தை எடுத்துட்டு மேல படிக்க சொல்லலாம்ல? என்ன என்ன சொல்றேன்? கண்ணன் எங்களுக்கு மூத்த மகன் தானே, அதை என்னத்துக்காக எடுக்க சொல்றேன்? அடடா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல? என்ன சுந்தரம், இதெல்லாம் இவளுக்கு சொல்லவே இல்லையா? ஏன்பா சுந்தரம், நீ சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால இதை யாருக்கிட்டையும் நான் சொல்லல. இதை நீயே ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லிருக்கலாம் இல்லையா? என்ன ரெண்டு பேரும் பூடகமா பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் உடைச்சு பேசலாம்ல. நாங்க எல்லாரும் புரியாம பார்த்துட்டு இருக்கோம். பொறுமை ராகவா, பொறுமையா இரு. எல்லாத்தையும் உங்க அப்பா இப்ப சொல்லுவார். சுந்தரம் சொல்லு. பத்து ஆத்துக்கு போலாம் வா. என்ன நடக்குது இங்க? இவர் என்ன உளறார்? கிளம்புன்னு சொன்னேன். என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? எந்திருங்க, ஆத்துக்கு போலாம். மாமா, டேய் சுந்தரா, நில்லுடா. இன்னும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கிளம்புறியே. இவர் தான் பித்து பிடிச்ச மாதிரி உடலின்னு இருக்காருன்னா நீ பேசாம கிளம்பிடுறா? என்ன ஆச்சு உனக்கு? அப்பா, ஆத்துக்கு வாங்கல. எல்லாத்தையும் சொல்லி தொலைறேன். எல்லாம் அங்கேயே சொல்லணுமா? ரங்கநாதா, பழி தீத்துட்டியடா. என்ன சுந்தரம், நான் என்ன ஒண்ணுமே சொல்லலடா. ஓய் மாமனார், உங்க புள்ள சுந்தரத்துக்கிட்ட அவருடைய மூத்த புள்ள யாருன்னு கேளுங்க. கண்ணன் தான் என் வாரிசு, கண்ணன் என் ரத்தம் தான், கண்ணன் தான் என் தலைச்சம் புள்ளன்னு சொல்லட்டும். இந்த நிமிஷமே என் பொண்ணை உங்க ஆத்துக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். அப்பா, என்னப்பா இதெல்லாம்? சொல்லுங்கப்பா. என்னன்னா ஏன் பேசாம இருக்கேன்? இந்த மனுஷன் என்னென்னவோ பேசுறார், காது கொடுத்து கேட்க முடியல. நீங்களும் எதுவும் பேசாம இருக்கேனே, பேசுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. சொல்லு சுந்தரம், ஒன்னும் வேண்டாம். நெஞ்சில கைய வச்சு மூணே 3 வார்த்தை. கண்ணன் என் மூத்த பிள்ளை. சிம்பிள். சொல்லு பார்க்கலாம். ரங்கநாதா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, என்ன விட்டுடும். இவ்வளவு தூரம் வந்துட்டு பாதியிலேயே போனா என்ன அர்த்தம்? ஆத்து மனுஷன் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கா. என் பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிட்டா கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறா. சுந்தரம், நீ எனக்கு சம்பந்தி ஆயே தீரணும். கொஞ்சம் லக்ன பத்திரிகையை மாத்தி எழுதி வாசிச்சிடலாம். நல்ல நாளை போயிட்டே இருக்குடா. சொல்லுடா கண்ணா, உண்மையை சொல்லு. என்னண்ணா, சொல்லுங்கண்ணா. கண்ணன் தான் நம்ம மூத்த பிள்ளைன்னு சொல்லுங்கண்ணா. கண்ணன் நம்ம மூத்த பிள்ளைன்னு சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா.
சொல்லுங்கண்ணா. அவன் எப்படி சொல்லுவான் பத்மஜா? அவன் ஹரிச்சந்திரா மாதிரி பொய் சொல்ல வேண்டாம், ஆனா உண்மையை சொல்லலாம் இல்லையா? சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க இவனண்ட சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. அவன் சொல்ல மாட்டான் பத்மஜா, நான் சொல்றேன் கேளு. எல்லாரும் கேட்டுருங்க. கண்ணன் உன் புள்ள இல்ல, அவன் ஒரு அனாதை. என்ன சொன்ன? கண்ணனை அனாதைன்னு சொன்ன? அவன் ஏன் புள்ளடா, ஏன் புள்ள? உனக்கு கோவம் இருந்தா கண்ணனை என்ன வேணாலும் சொல்லிடுவியா? அவன் அனாதை இல்லடா, அனாதை இல்ல, அனாதை கையேறு. இல்ல. கத்தினா உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? உண்மையத்தான் சொல்றேன். கண்ணன் ஒரு அனாதை, அனாதை, அனாதை. இந்த விஷயத்துல 30 வருஷமா உங்களை எல்லாரும் ஏமாத்தின்னு இருக்கான் இந்த சுந்தரம். இல்ல இல்ல இல்லன்னா உண்மை பொய் ஆயிடுமா? எங்க உங்க ஆத்துக்கார சொல்லு பார்க்கலாம். நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்ல பார்க்கலாம். என்னன்னா இவன் என்னென்னவோ பேசிட்டு இருக்கான். நீங்க மறைச்சு போய் நின்று இருக்கீங்களே, வாய் திறந்து பேசுங்கண்ணா. இதெல்லாம் உண்மை இல்ல, பொய்ன்னு சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க சொல்லுங்க. பத்மஜா, அவனை ஏன் தொந்தரவு பண்ற? அவன் சொல்ல மாட்டான். நடந்ததெல்லாம் நான் சொல்றேன் கேளு. 30 வருஷத்துக்கு முன்னாடி பிரசவத்துக்கு நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனியா? உன் துரதிர்ஷ்டம், உனக்கு குழந்தை செத்தே பிறந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கர்ப்பமான நீ குழந்தை செத்து போச்சுன்னு தெரிஞ்சா தாங்க மாட்டேன்னு டே ரங்கநாதா ஒரு அனாதை குழந்தைய கொண்டு வந்து அவ பக்கத்துல போடுறான்னு சொன்னான் சுந்தரம். அதை நானும் பண்ணேன். இது எனக்கு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வேற வாங்கிட்டான். மயக்கம் தெளிஞ்சு எழுந்த நீ யார் பெத்த குழந்தையோ உன் குழந்தைன்னு நினைச்சு உச்சி மோந்து உள்ளம் பூரிச்சு முத்தம் கொடுத்து கண்ணீர் விட்டு சந்தோஷப்பட்ட. உங்க ஆத்துக்காரன் அருமையா அதுக்கு கண்ணன்னு பேர் வச்சான். வளர்த்தெடுத்து வாலிபனாக்கி இப்ப அந்த அனாதை பயலுக்கு பொண்ணு கேட்டு இங்க வந்து நிக்கிற. இந்த உலகத்திலேயே இத்தனை வருஷம் ஏமாளியா வாழ்ந்தவன் நீ ஒத்தி மட்டும்தான் இருக்கும் நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிடும் பத்து, மன்னிச்சிடும். கண்ணவன் பிள்ளை இல்லடி. நிறுத்தியா? அன்னைக்கு நீயும் உன் பிள்ளையும் என் பொண்ணு கல்யாணத்தை பாதியில தடுத்து நிறுத்தினீங்களே, அந்த ரணம் எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு தான் பழிக்கு பழி வாங்கறதுக்கு உங்களை எல்லாரும் இங்க கூப்பிட்டேன். பாம்புக்கு பல்லுல மட்டும்தான் விஷம், இந்த ரங்கநாதனுக்கு உடம்பெல்லாம் விஷம். ஜாக்கிரதை. அலமோ கேள்றி, ஒரு அனாதை பையல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன் பொண்ணு தயாரான்னு கேள்றி. உலங்கோத்திரம் தெரியாதவனுக்கு நான் மாமனாரா இருக்கணுமா? ஏய், அமங்கலம் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை தூக்கின்னு வெளியில போங்கடா. ஏய் சும்மா எகிராதரா. இத்தனை நாள் அவங்களெல்லாம் ஏச்சின்னு இருந்தானே அந்த கண்ணை, அவங்கிட்ட போய் உன் கோபத்தை காட்டுறா. போ. இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். நீங்க போய் சொல்றேன். அந்த அரவிந்த் கூட சேர்ந்துட்டு ஏதோ டிராமா பண்றேன். ஐயோ, நான் எதுக்குமா டிராமா பண்ணணும்? நான் உன் அப்பா அம்மா, உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன். இங்க பாருங்க, யார் இவர் சொல்றது நம்பாதே. இவர் போய் சொல்றார், நம்பாதே. அம்மா சொல்லுமா. அம்மா, மாமிக்கு தண்ணி கொண்டு வாமா. வேண்டாம் இருக்கோ, வேண்டாம். இந்த தன்னுபட்டு அவ உயிர் பழைக்க வேண்டாம். வாங்கோட அம்மா. சந்தோஷமாப்பா? இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? திருப்தி தானே உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு நாள் என் வாழ்க்கையில வராதான்னு நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தப்பா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு மாமியே இறங்கி வந்து சம்பந்தம் பேசும்போது சாப்பாடு போட்டு செருப்பால் அடிச்ச மாதிரி இப்படி அவளை குடும்பத்தோட அசிங்கப்படுத்திட்டீங்களே, சந்தோஷம் தானே உங்களுக்கு? ஏன்பா, நான் உங்க பொண்ணு தானே, உங்க ஒரே பொண்ணு தானே. என் ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே கண்ணன் தான். அப்படி நினைச்சுதான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எல்லாம் தெரிஞ்சும்
எல்லாத்தையும் கெடுத்து இப்படி குட்டிச்சவராக்கிட்டேலேப்பா. சந்தோஷமா இருங்கப்பா, சந்தோஷமா இருங்க. ச்சே